வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்பிங் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஆரம்பத்தில் அச்சூத் சர்மாங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் வேலை முடிச்சுட்டு மெட்ரோவில் வீட்டுக்கு வராரு. அப்போ யாரோ அவரை ஃபாலோ பண்ணுறது மாதிரி அவருக்கு தோணுது. அதனால பயந்துட்டு அங்கேருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் அவரோட பொண்ணு அஞ்சலி அவருக்காக அவரோட வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே அவர் அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோ ஜெயை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அஸ்லாம் அகமதுங்கிற பேரையும் அவரோட அட்ரஸையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறான். அங்கே ஒரு பெரியவர் இறந்துருக்காரு. அதை பார்த்துட்டு அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவரை தெரிஞ்சவர் போல் காட்டிக்கிட்டு அவனோட நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஒரு ஆட்ஸ் வாங்குறான். பிறகு அவனோட ஆஃபீஸுக்கு போய் அவனோட மேனேஜரை சந்திக்கிறான். அவர் இவனை பாராட்டுறாரு. உன்னால தான் இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. அதுக்கு ஜெய் அவர்கிட்ட எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அதனால என்ன கிரைம் பிரான்ச்சில் மாற்றுங்க அப்படின்னுக்கிறான். அதை கேட்டு அவனோட மேனேஜரும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பிடுறாரு. பிறகு மறுநாள் ஜெய் ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் இந்த படத்தோட ஆரம்பத்தில் காட்டின அச்சூத் சர்மாங்கிறவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போய் அங்கே இறந்த அந்த அச்சூத் சர்மா பாடியை பார்க்குறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுகிறத வச்சு அவர் ஷாக் அடித்து இறந்துருக்காருன்றதையும் அவருக்கு அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிறோம். அங்கே அந்த பொண்ணோட சோகத்தை பார்த்து இவனோட சின்ன வயசு நினைவில் நினச்சி பார்க்குறான். பிறகு அன்றைக்கி நைட் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அந்த சின்ன பொண்ணை பற்றி சொல்கிறேன். நானும் சின்ன வயசில் என் அப்பா அம்மாவை இழந்துட்டு இப்படி தான் அனாதையாக நின்னேன். இப்போ அந்த சின்ன பொண்ணும் அதே போல் நிற்கிது அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி வேதனைப்படுறான். பிறகு அப்படியே மறுநாள் விக்ராந்த்ங்கிறவர் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ட நின்று அவங்க பேசுகிறதையெல்லாம் கேட்டுட்டு விக்ராந்தோட பாடி கிட்ட போய் பார்க்குறான். அப்போ அவர் பாடியிலேருந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அச்சூத் சர்மா பாடியில் பார்த்தா அதே தழும்புகள் எங்கேயும் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு விக்ராந்த் இறந்தா அந்த இடத்த போய் பார்க்குறான். அங்கே விக்ராந்தும் ஷாக் அடித்து தான் இறந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறான். பிறகு போலீஸ்கிட்ட போய் இது ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை கொலைன்னு சொல்கிறான். பட் அவங்க யாரும் இவனை புரிஞ்சுக்காமல் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்த ஜெய் அந்த சின்ன பொண்ணுக்காக இவனே இந்த கொலையை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து விக்ராந்த் இறந்த அந்த இடத்துல உள்ள ஒரு பெரியவர்கிட்ட இருந்து அவனோட விசாரணையை ஆரம்பிக்கிறான். அவர்கிட்ட போய் நேற்று இங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவரும், ஆமாம் நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன், அதோட அந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்போ ஒரு ஆள் அதை பார்த்து சிரிச்சதையும் பார்த்தேன். அவன் பெரிய கண்ணாடி போட்டிருந்தா, ரைட் சைடு காலில் போலியோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஜெய் முதல் கொலை நடந்த அச்சூத் சர்மா இறந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு நைட் வாட்ச்மேன்ட்ட அந்த பெரியவர் சொன்ன அடையாளத்தை சொல்லி அவரை பார்த்தீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அந்த வாட்ச்மேனும், ஆமாம் நீங்கள் சொல்கிற அந்த அடையாளத்தில் ஒரு ஆள் ஒரு மாதமாக இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு யோசித்து பார்த்த ஜெய் அன்னைக்கு நைட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அவன் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை சொல்கிறான். அந்த கில்லர் பணத்துக்காக கொலை பண்ணுற ஒரு கான்ட்ராக்டர் கில்லர்னும் பிபிஏ பேங்க்குக்கு எதிராக விக்ராந்த் கோர்ட்டில் சாட்சி சொல்ல போனதுனால அந்த பேங்க் ஆட்கள் அவனை கொல்ல இந்த கில்லர் கிட்ட பணம் கொடுத்து கொல்ல சொல்லியிருக்காங்கன்னு. அதோட விக்ராந்த் அந்த பிபிஏ பேங்கோட ப்ரைம் விட்னஸாக இருப்பான். அவ கூட எப்பவும் 2 போலீஸ் இருப்பாங்க. அதனால அந்த விக்ராந்தை கரெக்டாக கொல்லணுன்றதுக்காக அந்த அச்சூத் சர்மாவை வச்சு ரிகர்சல் பார்த்துருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஜெய் அவங்கள்ட்ட சொல்கிறான். பிறகு மறுநாள் அந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பெரியவர் சொன்ன அடையாளத்தை வச்சு ஒவ்வொரு வீடாக போய் விசாரிக்கிறான். இந்த அடையாளத்தில் உள்ளவர் அங்கே எங்கேயும் பார்த்தீங்களான்னு. அப்போது அந்த கில்லரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். ஆனால் இவன் தேடுற அடையாளத்தில் இல்லாமல் நார்மலாக இருக்கா. அது தெரியாமல் ஜெய் அவனை பற்றி அவன்டே போய் கேட்குறான். அதுக்கு அந்த கில்லரும் நான் பார்க்கலன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு உள்ளே போய் யோசிச்சு பார்க்குறேன். இவனை இப்படியே விட்டால் நம்மளை காலி பண்ணிடுவான்னு அவனை கொல்ல ஒரு துப்பாக்கியில் சைலன்சரை மாட்டிக்கிட்டு அவனை சுட துரத்துறான். ஆனால் அப்போது அங்கே மழை வந்து அவனை காப்பாற்றிடுது. அப்படியே அங்கேருந்து கில்லர் ஒரு பக்கம் ஜெய்யை கொல்றதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜெய் அந்த கில்லரை தேடிக்கிட்டு இருக்கான். அதே போல் அந்த கில்லர் இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டிருப்பான்னு கண்டுபிடிக்க அவனோட ஃப்ரெண்டு சக்தி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் அந்த கில்லர் கொலை பண்ணுற பேட்டனை வச்சு வேறு கொலை எதுவும் அங்கே நடந்திருக்கான்னு தேடி பார்க்குறான். அப்படி தேடும்போது ஜெய் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த மறுபடியும் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறான். ஆல்ரெடி நடந்த கொலையை போலவே இன்னும் 2 கொலை நடந்திருக்குன்னு. இது இப்படியே போனால் அந்த கில்லரோட கொலைகள் மேலும் தொடரும். அதனால அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போவும் அந்த போலீஸ் இவன் சொல்கிற எதையும் கேட்காம அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். அதனால அவன் அந்த கில்லரை வெளியே கொண்டு வந்து நம்மளே அவனை அழிச்சிடலான்னு திட்டம் போடுறான். அதுக்கு அந்த கில்லர் இறந்துட்டதா சொல்லி அவனோட நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபேக் ஆட்ஸ் போடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கில்லர் ஜெய்யை கொள்றதுக்காக அவனை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கு மாறு வேஷத்தில் வரான். நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே தொடர்ந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் ஜெய்யை அடித்து போட்டுட்டு
தண்ணி குடிச்சிட்டே அவன்கிட்ட கடைசி ஆசை இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஜெய் சிரிச்சுட்டே, நீ குடித்த தண்ணியில் நான் விஷத்தை கலந்துட்டேன். உன்னை தடவை பார்க்கும்போதே தெரியும் நீ அடிக்கடி தண்ணி குடிப்பேன்னு அதை யூஸ் பண்ணி. நீ வச்ச பாட்டிலுக்கு பதிலாக விஷம் கலந்த பாட்டிலை மாற்றி வச்சுட்டே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த கில்லரும் கொஞ்ச நேரத்தில் மயங்கி ஜெய் மேலே விழுந்து செத்துடுறான். ஜெய்யும் அவனை யாருக்கும் தெரியாமல் அங்கேயே வச்சு புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பிறகு அந்த அர்சூத் சர்மாவோட பொண்ணு அஞ்சலிக்கிட்டேயும் போய் உங்கள் அப்பாவை கொன்று அந்த கில்லரை கொன்னுடேன்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். அதோட இந்த படமும் முடியுது. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் பார்க்க நம்ம க்ரீன் மூவிஸ் ஸ்டுடியோ சேனலில் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.